இந்த வகுப்பில் மனக்கவலையிலிருந்து விடுதலை பெறும் அனுபவத்தை குறித்து நாம் சிந்திப்போம். இந்த வகுப்புகளில் மாறுபட்ட இருதயத்தின் விடுதலை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக குற்ற உணர்விலிருந்து விடுதலை, கசப்புணர்விலிருந்து விடுதலை. இப்பொழுது மூன்றாவதாக மனக்கவலையிலிருந்து விடுதலை பெறுவதை குறித்து நாம் சிந்திக்கலாம். நமது ஆவிக்குரிய இருதயத்தில் இந்த மூன்று அடைப்புகளையும் அகற்றிவிட்டால் கலங்காத இருதயத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், குற்ற உணர்வு முதன்மையாக தேவனுக்கு நேரான உறவில் காணப்படுகிறது. கசப்புணர்வு மற்றவர்களுடன் உள்ளான உறவில் காணப்படுகிறது. ஆனால் மனக்கவலை நமக்குள்ளான காரியமாக இருக்கிறது. மனக்கவலை இல்லாத ஆபத்துகளை எதிர்பார்த்து அதிலே குடியிருக்கும். மேலும் மனக்கவலை கசப்புணர்வை போன்று நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அது நமக்குள்ளாக அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. வலிமிகுந்த பதட்டத்தினால் நமது சிந்தனையையும் ஆவியையும் பாதித்து நம் இருதயத்தை கலங்க பண்ணும். அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவையும் மற்ற உறவுகளையும் பாதிக்கும். மனக்கவலை சார்ந்த கோளாறுகள் மிகவும் பெரிய பிரச்சனை, முக்கியமாக அமெரிக்க தேசத்திற்கு. தேசிய மனநல நிறுவனம் கூறுகிறது, அமெரிக்காவில் மனக்கவலை சார்ந்த கோளாறுகள் தான் ஒரு குழுவாக மிகவும் பொதுவான மனநோயாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பலவீனப்படுத்தும் நோயினால் 9 கோடி மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மருத்துவர்களிடத்தில் வருபவர்கள் மத்தியில் 75 முதல் 90% வரை மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மன அழுத்தம் மிக பெரிய பிரச்சனையே. நமது சமுதாயத்திலும் அல்லது இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திலும் மக்கள் மன அழுத்தத்தினாலும் கவலையினாலும் நிறைந்தவர்களாய் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிவீர்கள். ஒவ்வொரு நாளும் செய்திகளில் வரும் காரியங்கள் மனக்கவலைகளை ஏற்படுத்தும் காரணங்களாக அமைகின்றன. மற்றொரு போர், மற்றொரு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், மற்றொரு நோய் கிருமி என்று ஒவ்வொரு நாளும் சரமாரியாக வரும் செய்திகள் நம்மை பாதிக்கின்றன. இவைகளே நமக்குள் மனக்கவலைகளை ஏற்படுத்துகின்றன. ரேடியோ, தொலைக்காட்சி, செய்தித்தாள்களில் வரும் செய்திகளை தவிர்க்க முடியாமல் கட்டாயமாக ஜீரணிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த பயங்களை உள்வாங்க தொடங்குகிறோம். அவைகள் மீண்டும் நம்மை திசை திருப்புகின்றன. ஒருவர் விதமாக கூறினார், நம்மில் அநேகர் 2 திருடர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று கடந்த கால குற்ற உணர்வு, மற்றொன்று எதிர்காலத்தை குறித்த மனக்கவலை. தீர்வு காணாத கடந்த கால பிரச்சனைகள் அவர்களை சிலுவையில் அறையும். எதிர்காலத்தை குறித்த மனக்கவலை நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலைமை. ஏனெனில் கடந்த காலத்தை எண்ணி வருந்துவதும் எதிர்காலத்தை குறித்த பயத்திலும் அவர்கள் வாழ்வார்கள். மீண்டுமாக, எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் பதில் உண்டு. மனக்கவலைக்கு தேவனிடத்தில் பதில் உண்டு. நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மனக்கவலையிலும் பதட்டத்திலும் மன அழுத்தத்திலும் இருக்க விரும்புகிறதில்லை. ஏனெனில் அவர் இதை அறிவார். இவைகள் அனைத்தும் நம்மை பாதிக்கின்றன. அப்பொழுது அது அவருடன் உள்ள உறவையும் அவருக்கான நமது செயல்திறனையும் பாதிக்கும். மனக்கவலைக்கு தேவன் அளிக்கும் பதிலை தெளிவாக விளக்கும் வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பகுதியை வாசித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வசனங்களின் ஒவ்வொரு பகுதிகளையும் மிக கவனமாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மனக்கவலையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அப்பொழுது இந்த அடைப்பு நீக்கப்படும். சமாதானத்தை புதிய விதமாக அனுபவிப்பீர்கள். இந்த பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
இது மிகவும் எளிதாக தோன்றுகிறது அல்லவா? நாம் இதை பார்ப்போம். முதலாவதாக, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். மனக்கவலை எதை காட்டுகிறது என்றால், தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றையும் நமது கரங்களில் எடுத்துக்கொண்டோம் என்பதை காட்டுகிறது. நாம் கவலைப்படும் பொழுது என்ன செய்கிறோம் என்றால், இந்த கணக்கிலிருந்து தேவனை நீக்கிவிடுகிறோம். நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்பதை எப்படி அறிவீர்கள்? எனது நண்பர் இவ்விதமான ஒரு அழகான பதத்தை கூறினார். அவர் கூறினார், பதற்றத்திற்கு கவனம் செலுத்துவது. நான் எனக்குள் ஒரு இறுக்கத்தை உணர்ந்து பதற்றப்படுகிறேன், அப்பொழுது அதற்கு கவனம் செலுத்துகிறேன். அது எதை காட்டுகிறது என்றால், நான் தேவனை நம்பாமல் எல்லாவற்றையும் என்னுடைய கைகளில் எடுத்துக்கொள்கிறதை காட்டுகிறது. அநேக வேளைகளில் நான் அதை செய்திருக்கிறேன், பின்பு ஏன் இப்படி என்று யோசித்திருக்கிறேன். இது எப்படி நடக்கும், ஏன் அதை செய்தால் என்ன? அப்பொழுது நான் அறிவேன், நான் கவலைப்பட்டு பதற்றப்படுகிறேன், அதற்கு கவனம் செலுத்துகிறேன் என்பதை. இல்லாத ஒன்றை குறித்து கவலைப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நான் கவலைப்படும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்று ஒரு சில காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது, என் உலகின் மையத்தில் நான், தேவன் அல்ல. எல்லாமே என்னை குறித்து தான். மேலும் தேவனை மறந்துவிட்டு நான், என்ன நடக்கும், இது என்னை எப்படி பாதிக்கும், என் குடும்பத்தை எப்படி பாதிக்கும் என்று என் உலகின் மையத்தில் நானே. நாம் கவலை கொள்ளும் பொழுது அடுத்ததாக நடப்பது என்னவெனில், கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் வாக்குத்தத்தத்தையும் மறுதலிக்கிறோம். என்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் தேவைகளை சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் கவனித்துக் கொள்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கவலைப்படும் பொழுது இது தேவனால் முடியாது, இதை நான் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறோம். தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் நான் தான் இதை செய்தாக வேண்டும், நான் தான் இதை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம். இந்த சூழலில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை மறந்து விடுகிறோம். நான் ஒரு அனாதை அல்ல, தேவன் எனது பிதா. யோசியுங்கள், அவர் நமது பிதா, அன்பான பரலோக பிதா. எனது கரிசனைகள் எல்லாவற்றையும் குறித்து அவர் அக்கறையுள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு அளித்த வாழ்வுக்கு உறுதுணையாயிருக்கிறார். நான் மனாந்தரத்தில் கதறும் ஒரு அனாதை அல்ல. எனது வாழ்வை நானே பார்த்து கொள்வதற்கு நான் ஒரு அனாதை அல்ல, பரலோக பிதாவின் பிள்ளை. மனக்கவலையின் போது அடுத்ததாக நடைபெறுவது என்ன? மனக்கவலைக்கு இடமளித்து விசுவாசத்தை கைவிட்டு விடுகிறோம். விசுவாசம் மனக்கவலையும் இணைந்து வாழ முடியாது. ஒருவர் கூறினார், கவலை மிதமான நாத்திகம். கடவுள் என்று ஒருவர் இல்லை, நான் தான் இதை சரி செய்தாக வேண்டும் என்று கவலைப்படுகிறேன். நாம் கவலைப்படும் பொழுது திசை திருப்பப்படுகிறோம், பிளவுபடுத்தப்படுகிறோம். நாளைய தினத்தை குறித்து என்ன நடக்கும், என்ன நடக்குமோ என்று யோசிக்கிறோம். என் உடலில் உள்ள வேதியியல் மற்றும் மின் ஆற்றல்கள் சரியாக பயன்படுத்தப்படாமல் விரக்தியடைந்து தேவனுக்குள்ள உறவில் நான் அதிகமாக திசை திருப்பப்படுகிறேன். சங்கீதம் 37:8. கோபத்தை நெளிந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்வது தேவனுக்கு விரோதமானது. இந்த வாக்கியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. கவலை என்பது தேவன் இதை சரியாக செய்வார் என்று நம்பாமல் இருப்பது. கசப்புணர்வு தேவன் இதை தவறாக செய்துவிட்டார் என்று எண்ணுவது. மீண்டும் இதை கூறுவது அவசியம். கவலை என்பது தேவன் இதை சரியாக செய்வார் என்று நம்பாமல் இருப்பது. கசப்புணர்வு தேவன் இதை தவறாக செய்துவிட்டார் என்று எண்ணுவது. இவைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும். தேவன் எனது பரலோக பிதா என்பது நான் அவருடைய பிள்ளை, அந்த உறவுக்கான உறுதி எனக்கு இருக்கிறது என்பதே. தேவன் எனக்கு கொடுத்த வாழ்வை அவர் கவனித்து ஆதரிப்பார். எனது வாழ்வின் எல்லா காரியங்களையும் குறித்து அவர் கவனமாயிருக்கிறார். தேவனால் முடியாத பெரிய காரியம் என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருடைய கவனத்திற்கு அப்பாற்பட்ட சிறிய காரியம் என்றும் ஒன்றுமில்லை. அதுவே அந்த வசனத்தின் அடுத்த பகுதியாகும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் அது அழிவுக்கு நேராக நடத்தும். ஏனெனில் அது நமக்கும் தேவனுக்கும் உள்ளான உறவை பாதிக்கும். தேவன் நமது பரமபிதா என்பதை மறுதலிக்க செய்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்பதோடு நிறுத்திவிடவில்லை. அநேகர் சொல்வார்கள், கவலைப்படாதீர்கள், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். ஆனால் தேவன் அவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை.
தேவன் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று கூறினார். ஆனால் அதோடு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. ஜெபத்தில் திளைத்திருங்கள் என்று கூறினார். எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தில் வையுங்கள் என்று கூறினார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று கூறும் பொழுது ஒன்றுக்கும் என்பதைத்தான் அவர் அர்த்தம் கொள்கிறார். அதுபோல எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைத்து விடுங்கள் என்று கூறும் பொழுது எல்லாவற்றையும் என்றுதான் அவர் அர்த்தம் கொள்கிறார். நமக்கு கவலை அளிக்கும் எல்லா காரியங்களையும் தான். அப்படித்தானே? அவர் மேல் நம் பாரத்தை வைப்பதை ஒரு வழக்கமாக நாம் கொண்டிருக்க வேண்டும். நமக்குள்ளாக கவலைகளினால் விசாரங்களினால் நிரம்பி பதற்றப்பட்டு நமக்குள்ளாக ஒரு இறுக்கத்தை உணர்வது, மன அழுத்தம் ஏற்படுவது, அது ஒரு எச்சரிப்பின் விளக்கு. அதுவே நமக்கு அடையாளம். அதுவே நம் வாழ்வின் எச்சரிக்கை விளக்கு. ஒரு நிமிடம், நான் இதை அவர் மேல் வைத்து விட வேண்டும். அது வன்முறையை குறிக்கும் வார்த்தை. தேவன் மேல் எரிந்து விடுங்கள் என்பதை குறிக்கும். தேவனை இதற்கு என்னிடத்தில் பதிலில்லை, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது, இதை குறித்து நான் கலங்குகிறேன், பதற்றப்படுகிறேன், இதனால் கட்டப்பட்டு கவலைக்குள்ளாக இருக்கிறேன், என் இருதயத்தை உமக்கு நேராக ஊற்றுகிறேன். சங்கீதம் 62:8. இது ஜெபத்தை குறித்த மிகவும் அர்த்தமுள்ள ஒரு வசனமாக நான் கருதுகிறேன். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அதுவே ஜெபம். நம் இருதயத்தை ஊற்றுவதுதான் ஜெபம். கவலைகளை வெறுமையாக்குவது, குற்ற உணர்வுகளை வெறுமையாக்குவது, கசப்புணர்வை வெறுமையாக்குவது. வெறுமையாக்கி விடுங்கள், வெறுமையாக்கி கொண்டே இருங்கள். எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைத்து விடுங்கள். உங்களை பாதிக்கக்கூடிய பெரிய காரியமாயிருப்பின் அது தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டிய பெரிய காரியமே. உங்களை பாதிக்கும் காரியங்களை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபத்தில் வைக்காவிட்டால் இதுதான் நடைபெறும். ஒட்டுமொத்தமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. லேசாக என்னை எரிச்சல் ஊட்டுகிறது, லேசாக கவலை கொள்கிறேன், ஆனால் என்னால் சமாளித்துக் கொள்ள முடியும். இது ஒரு பெரிய பொருட்டல்ல. வேறு ஒரு காரியம் நடைபெறுகிறது, அதுவும் ஒரு பெரிய காரியம் அல்ல, லேசாக கவலை கொள்கிறேன். இவ்வாறு ஒவ்வொன்றாக குவிந்து விரைவில் ஒட்டுமொத்தமாக உங்களை கவலைக்குள்ளாக தள்ளிவிடும். அப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளாக இறுக்கத்தை உணர்ந்து திசை திருப்பப்பட்டு கவலைக்குள்ளாக மூழ்கி விடுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது கவலை பட்டியலில் உள்ளவைகளை ஜெப பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். உங்கள் கவலை பட்டியலில் உள்ள காரியங்களை ஜெப பட்டியலுக்கு மாற்றி ஜெப பட்டியலை அதிகமாக்கி அவைகளை தேவனிடத்திலே ஊற்றி விடுங்கள், ஜெபத்திலே ஊற்றி விடுங்கள். அதற்கு ஒரு திட்டமான தெளிவான பதில் உடனே கிடைக்கும் என்று அர்த்தமல்ல. ஆனால் நீங்கள் அவைகளை உங்களிடத்திலிருந்து விடுவித்து விட்டீர்கள், தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள். அவைகளை உங்களிடத்திலிருந்து அகற்றி விட்டீர்கள், அவர் மேல் வைத்து விட்டீர்கள், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டீர்கள். இப்படி செய்வதை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான காரியம். எங்கள் கற்பித்தல் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பயனடைந்தீர்களா? டிவிஎஸ் வீடியோக்கள் பயனுள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதாக கண்டீர்களா? தயவு செய்து உங்கள் பிரார்த்தனைகள் மற்றும் நிதி உதவியுடன் எங்களை தாங்குங்கள். மேலும் தகவலுக்கு tvseminary.com பார்வையிடவும்.